வரலாற்றின் குறிப்புகள் பெரும்பாலும் நீண்ட காலமா மறந்து போன பெயர்களை பற்றி கிசுகிசுக்கின்றன. காலத்தின் மணலில் மறைக்கப்பட்ட அவர்களின் செயல்கள். பண்டைய இந்தியாவின் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட அத்தகைய ஒரு பெயர் மனுந்தி சோழன். முதன்மை ஆதாரங்கள் இல்லா போதிலும் மனுந்தி சோழனின் பெயர் துண்டு துண்டான கல்வெட்டுகள் மற்றும் வாய்வழி மொழிகள் மூலம் எதிரொலிக்குது. தனது காலத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார நிலப்பரப்பில் ஒரு அழியாத முத்திரையை பதித்த ஒரு ஆட்சியாளரை பற்றி சொல்லப்படுது. அவரது பெயர் ஒரு ஆர்வத்தை தூண்டுது. சோழர்களின் விதியை வடிவமைப்பதிலும் தமிழ்நாட்டின் கலாச்சார நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்த இந்த புதிரான நபரின் கதைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. மனுநீதி சோழனின் ஆட்சியை சுற்றியுள்ள வரலாற்று உண்மைகளை அவிழ்ப்பது வரலாற்றாசிரியர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது. அவரது சகாப்தத்துக்கு நேரடியாக காரணமான முதன்மை ஆதாரங்களின் பற்றாக்குறை, கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுகள் மற்றும் அண்டை ராஜ்யங்களில் இருந்து கிடைத்த செப்பேடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட துண்டு துண்டான சான்றுகளை ஒன்றிணைச்சு ஆராய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது. மனுநீதி சோழனின் ஆட்சி காலம் ஒப்பீட்டளவில் அமைதி மற்றும் செழிப்பின் காலமாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. திருவாரூர் கோயில் வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு கோயில் கட்டுமானம் மற்றும் புனரமைப்புக்கு மனுநீதி சோழனின் ஆதரவை சுட்டிக்காட்டுகிறது. வாய்வழி மரபுகள் பெரும்பாலும் கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்களுடன் பின்னிப்பிணைந்திருந்தாலும் அவரை ஒரு நீதிமானான மற்றும் அன்பான ராஜா என சித்தரிக்கின்றன. அவரது ஜானம், தைரியம் மற்றும் தனது குடிகளுக்கு உறுதியான அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்றவர். அவரது அரசியல் மற்றும் நிர்வாக சாதனைகளுக்கு அப்பால் மனுநீதி சோழனின் ஆட்சி கலை மற்றும் கலாச்சாரத்தின் பொற்காலத்தை கண்டதா தெரிகிறது. அவரது ஆட்சியின் கீழ் சோழ வம்சம் கலைஞர்கள், கவிஞர் மற்றும் இசைஞர்களை ஆதரிக்கும் மரபை தொடர்ந்தது. படைப்பாற்றல் மற்றும் கலை வெளிப்பாடுக்கு உகந்த சூழலை உருவாக்கியது. தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் உள்ள பிரமாண்டமான கோயில் வளாகங்கள் சோழ வம்சத்தின் கட்டிக்கலை திறமைக்கு நிரந்தர சான்றுகளாக நிற்கின்றன. உயரமான கோபுரங்கள் மற்றும் சிக்கலான வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள் போன்ற சோழ பாணியின் சிறப்பியல்புகளான கட்டிடக்கலை அம்சங்கள் மற்றும் பாணி சூறுகள் மனுநீதி சோழன் சகாப்தத்தில் வேரூன்றி இருக்கலாம். பண்டைய தமிழ் கவிதைகளின் தொகுப்பான சங்க இலக்கியம் அக்கால இலக்கிய நிலப்பரப்பை பற்றிய ஒரு பார்வையை அளிக்கிறது. மேலும் இந்த இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் மனுநீதி சோழனின் அவையும் பங்கு வகித்திருக்கலாம். அவரது ஆட்சியில் ஆர்வத்தை தூண்டும் பார்வைகள் இருந்த போதிலும் வரலாற்றில் மனுநீதி சோழனின் இடம் ஓரளவு நிச்சயமற்ற தன்மையில் மறைக்கப்பட்டுள்ளது. அவரது சகாப்தத்துக்கு நேரடியாக காரணமான உறுதியாமை ஆதாரங்களின் பற்றாக்குறை, அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகளின் ஒரு விரிவான விவரணையை மீட்டெடுக்க முயலும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சவாலை ஏற்படுத்துகிறது. இந்த உறுதியான சான்றுகள் இல்லாததா எச்சரிக்கையான அணுமுறை அவசியமாகுது. துண்டு துண்டான கல்வெட்டுகள், பிக்கால நரம்புகளின் விளக்கங்கள் மற்றும் வரலாற்று உண்மைக்கும் வாய்வழி மரபுகளுக்கும் இடையிலான பிடித்தறிய முடியாத வரிகளை ஒன்றிணைத்து நம்பியிருக்க வேண்டும். இயற்கை பேரொழிகள், காலத்தின் சீற்றங்கள் மற்றும் அரசியல் எழுச்சிகள் அனைத்தும் மனுநீதி சோழனின் ஆட்சியில் இருந்து மதிப்புமிக்க பதிவுகள் இழப்புக்கு பங்களித்திருக்கலாம். இந்த சவால்கள் இருந்த போதிலும் வரலாற்று மனுநீதி சோழனை அவிழ்க்கும் தேடல் தொடர்கிறது. புதிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள், கல்வெட்டியலில் முன்னேற்றங்கள் மற்றும் தற்போதுள்ள சான்றுகளின் புதுமையான விளக்கங்கள் இந்த புதிரான ஆட்சியாளர் மீது மேலும் வெளிச்சம் போடக்கூடிய வாய்ப்புகளை கொண்டுள்ளன. பல நூற்றாண்டுகளாக கடந்து சென்றதா அவரது ஆட்சியின் சில அம்சங்கள் தவிர்க்க முடியாமல் மறைக்கப்பட்டாலும் மனுநீதி சோழனின் மரபு நவீன தமிழ்நாட்டில தொடர்ந்து எதிரொலிக்குது. அவரது பெயர் அவரது இல்லஸ்ட்ரியஸ் வாரிசுகளை போல பரவலா அறியப்படாவிட்டாலும் வரலாற்று பெருமையை தூண்டுது மற்றும் இந்த பிராந்தியத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. வாய்வழி மரபுகளின் நீடித்த சக்தி, தலைமுறையாக கடந்து வந்த அவரது ஆட்சியின் கதைகள் தொடர்ந்து கற்பனைகளை வசீகரிச்சு கடந்த காலத்துடனான தொடர்பை தூண்டுகிறது என்பதை உறுதி செய்கிறது. உயரமான கோபுரங்கள்,
சிக்கலான வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள் மற்றும் பறந்து விரிந்த கோயில் வளாகங்களிட்ட சோழர் பாணி கோயில் கட்டிடக்கலை கலைகளுக்கு வம்சத்தின் ஆதரவையும் தமிழர் அடையாளத்தில் அதன் நீடித்த செல்வாக்கையும் காட்டுகிறது. மேலும் நீதி, பக்தி மற்றும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீதான ஆழ்ந்த மரியாதை போன்ற மனுநீதி சோழனின் ஆட்சியுடன் தொடர்புடைய மதிப்புகள் இன்றைய தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன. வேகமா நவீனமயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கலுடன் போராடும் சகாப்தத்தில் மனுநீதி சோழனின் மரபு, கலாச்சார பாரம்பரியத்தின் நிலையான சக்தி மற்றும் அவனோ அடையாளத்தை வடிவமைத்து எதிர்கால சந்ததியினருக்கு உத்வேகம் அளிக்கும் திறனாக்கியவற்றை நினைவூட்டுகிறது. மனுநீதி சோழன் அடிக்கடி அவரது மிகவும் புகழ்பெற்ற வாரிசுலால் மறைக்கப்பட்டாலும் காலத்தின் மூடுபனியில் இருந்து மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக வெளிப்படுகிறார். அவரது ஆட்சி மர்மத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் சோழர் வம்சத்தின் பிரமாண்டமான விவரிப்பு ஒரு முக்கிய அத்தியாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆரம்பால சோழர் மன்னர்களின் சகாப்தத்தை பிற்கால ஆட்சியாளர்களின் கீழ் பேரரசின் உச்சக்கட்டத்துடன் இணைக்கிறது. மனுநீதி சோழனின் மரபு கலாச்சார நினைவின் நிலையான சக்திக்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது மற்றும் மந்து போன கதைகளை மீட்டெடுக்க வரலாற்றின் குறிப்புகளை ஆராய்வதன் முக்கியத்துவம். பின்னால் விடப்பட்ட சான்றுகளின் துண்டுகளை நாம் தொடர்ந்து தோண்டி வளர்க்கும் போது மனுநீதி சோழனின் கதை சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாய்விடும். தமிழ் கலாச்சாரத்துக்கு அவரது